ஹாய். ஸோ இந்த வீடியோவில் ஜஸ்ட் ஒரே ஒரு சின்ன விஷயத்தை பற்றி மேபி பேசலாம்னு நினச்சேன். மெயின்லி இந்த 70s 80s 90s கிட்ஸாக இருந்து பேரண்ட் ஆனவங்க வந்து ஒரு பண்ணக்கூடிய பெரிய தப்பு மேபி நான் கூட பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன் நினைக்கிறேன். என்னென்னா, நம்ம பிள்ளைங்க வந்து நம்ம மாதிரி கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி நம்ம என்ன பண்ணுவோன்னா எல்லாம் பார்த்து பார்த்து செய்வோம். சரி, லைக் சின்ன பிள்ளைங்களாம் இருக்கும்போது இப்போ நம்மளாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஏதாவது நம்ம அப்பா அம்மாட்ட கேட்டாங்கன்னா ஒன்றுமே வாங்கி தர மாட்டாங்க. ஜஸ்ட்டு சம கடாடா எல்லாம் தூக்கி போட்டு மிதிச்சு விட்டு அப்படின்னு சொல்லிடுவாங்க. பட் நமக்கு வந்து பிள்ளைங்களா இருக்கும் நமக்கு பிள்ளைங்க வரும்போது நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்யணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோடய இருந்திருப்போம். லைக் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது டாய்ஸ் ஏதாவது கேட்டால் கூட நம்ம என்றைக்குமே வந்து நோ சொல்லியிருக்க மாட்டோம். ஏன்னா நமக்கு கிடைக்காத ஒரு சந்தோஷம் வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு கிடைக்கும். நம்ம பிள்ளைங்க கேட்கும்போது எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேபி அது ஃபஸ்ட்டு மேபி எல்லா பேரண்ட்ஸும் பண்ணக்கூடிய ஒரு தப்புன்னு நினைக்கிறேன். சம்டைம்ஸ் நம்ம வந்து நோவும் சொல்லத்துக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்ம பிள்ளைங்க வந்து கேட்கும்போது ஓகே, அப்பாவோட ஃபைனான்சியல் கண்டிஷன் அம்மாவோட ஃபைனான்சியல் கண்டிஷன் இப்படி தான் இருக்குது, ஸோ நீ வந்து அளவுக்கு அதிகமாக ஆசைப்படக்கூடாது அப்படிங்கிற அந்த நோ அப்படிங்கிற சொல்கிறத ஒரு பர்டிகுலர் டைமில் பார்க்கணும். ஓகே, ஒரு 100 டைம்ஸ் கேட்டாங்க அப்படின்னா ஒரு 50 டைம்ஸ் வாங்கி கொடுங்க, 50 டைம்ஸ் சொல்லிடுங்க நோன்னு சொல்லிட்டு. பிகாஸ் ஆஃப் ஸோ மெனி ரீசன். ஜஸ்ட்டு கோவப்பட்டு சொல்லாமல் ரீசனை சொல்லுங்கள். இந்த மாதிரி நம்ம பட்ஜெட் இவ்வளோ தான், இதுக்கு மேலே போனால் ஒன்றும் பண்ண முடியாது, நம்மளோட சேலரி வீட்டில் இவ்வளோ தான் மேனேஜ் பண்ணணும். அது ஒன்று. செகண்ட் திங் வந்து என்னென்னா, பசங்களை வேலை பண்ண வைக்கிறது இல்லை நாம். ஏன்னா நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போதெல்லாம் லைக் ஸ்கூலுக்கு போய்ட்டு வந்தால் யாரும் பேரண்ட்ஸ்லாம் வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. உனக்கு ஹோம் ஒர்க் இருக்கா, இல்லை ஸ்கூல் இருக்கா, ஸ்கூலில் நிறைய ஹோம் ஒர்க் பண்ணியிருக்காங்களா, நீ ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ் பண்ணிட்டு வந்தியா, டயர்டாகிட்டியா, அந்த மாதிரிலாம் யாருமே கேட்டதில்லை. என்னை பொறுத்தவரை என்னோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸில் அப்படிலாம் யாரும் கேட்டதே இல்லை. ஏன்னா வீட்டில் தோட்டத்தில் அங்கே ஸ்கூல்லேருந்து வந்த உடனே சரி அந்த மாடு கிடக்கு, மாட்டுக்கு வைக்கல் அள்ளிட்டு வா, மாட்டுக்கு தண்ணியை வை, அந்த அக்கா மரம் பீடி சுற்றி வச்சிருக்காங்க, பீடி மடக்கி வை, இலையை வெட்டி விடு, அங்கே பக்கத்தில் இந்த இதில் பம்பில் இருந்து தண்ணி கொண்டு வா, இந்த மாதிரி தான் வேலை வாங்கியிருக்காங்களே தவிர நீ படிச்சு அவனுக்கு ஹோம்ஒர்க் எவ்வளோ கொடுத்தாங்க அந்த மாதிரிலாம் யாருமே கன்சிடர் பண்ணதே இல்லை. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருந்து வளர்ந்ததுனால மேபி நமக்கு வந்து கஷ்டம்னா என்னன்னு தெரியுது, கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறதுனா என்னன்னு தெரியுது, எப்படி சம்பளம் வரும், எப்படி காசு வருது, சம்பாதிக்கிறது அது எல்லா விஷயங்களும் நமக்கு தெரிஞ்சிருக்கு. பட் நம்ம வந்து நம்மளோட ஜென்ரேஷனுக்கு நம்மளோட பிள்ளைங்களுக்கு வந்து அதை சொல்லிக் கொடுக்குறது இல்லையோ அப்படிங்கிற ஒரு என்ன சொல்கிறது குற்ற உணர்வு